ரொம்ப நாளாகவே ஒரு பூசணிக்காய் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ கூட்டு பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன பூசணிக்காய் தான், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிடுங்க. தோல் சீவுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. நான் பாதி பூசணிக்காய் மட்டும்தான் எடுத்தேன். அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை என்கிட்ட இல்லை, ஸோ முந்திரி மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே நெய் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/4 கப் ரவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி ரவையை வேக வச்சுருக்கேன். இது கூட நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ அதையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காய் இருக்குல்லையே அந்த பல்ப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் போட்டால் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ 3/4 கப் கரெக்டாக இருக்கும். ஸோ 3/4 கப் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கடைசியாக மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்து வச்சதையும் சேர்த்துட்டு கடைசியாக நான் வந்து மெலன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.